டேய் இங்க வாடா, ஸ்வீட் எடுத்துக்கடா. வேணாம்ப்பா. அட இவன் வேற. இந்த மச்செல்லாம் வாயை தர. என்ன தாத்தா இது? உனக்கு தம்பி பாப்பா வரப்போறான்ல, நல்ல ஸ்வீட்டை சாப்பிடு. அவன் முட்டை கண்ணோட வரப்போறான், மொட்டை தலையோட வரப்போறான். உக்காருமா. இல்ல இருக்கட்டும். லட்சுமி, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லைங்க. இல்லம்மா, டாக்டர் அம்மா ஆர்த்தியை செக் பண்ணி பார்த்தாங்கல்ல, ரிசல்ட் என்ன சொன்னாங்க? நாம நினைச்ச மாதிரி எதுவும் இல்லைங்க, சாதாரண வாந்தி தான். எனக்கு முதல்ல தெரியும். என்ன என்ன உனக்கு தெரியும்? இது பித்த வாந்தியா தான் இருக்கும்னு எனக்கு முதல்ல தெரியும். இவ அக்காக்கே உடனடியா குழந்தை பிறக்கல, இவளுக்கு மட்டும் எப்படி குழந்தை பிறக்கும்? இதெல்லாம் பரம்பரை வாகு. இத பாருங்க, இதுல எங்க அக்கா இழுக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. பாருடா, அக்காவை சொன்னதும் கோவம் பொத்திக்கிட்டு வருது. ஏம்மா ராசாத்தி, நீ தானமா அவ கூட மல்லுக்கு நிக்கிற? அது வேற விஷயம். ஆனா இதுல என் குடும்பத்தை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. உன் குடும்பத்தை பத்தி பேசாட்டியும் குழந்தை பிறக்கிறத பத்தி பேசித்தானமா ஆகணும். அத பத்தியும் நீங்க பேச வேண்டாம். அது ஏன் இஷ்டம். உடனே பெத்துக்கிறதா, லேட்டா பெத்துக்கிறதா, இல்ல பெத்துக்கவே வேணாமாங்கறதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க உங்க அளவுல இருங்க போதும். ஐயோ ஐயோ ஐயோ, பேச்ச பாருங்க. இத்தனை பெரியவங்க நின்னுட்டு இருக்கீங்க, உங்க எதிர்க்க என்ன திமிரா பேசுறா பாத்தீங்களா? இப்படி திமிரா பேசுறவளுக்கு குழந்தை பிறக்குமா? காலம் புறாவும் பித்த வாந்தி தான் எடுப்பா, மத்த வாந்தி எடுக்கவே மாட்டா. பாரு, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. என்ன பேசணும்ன்ற அறிவு இல்லாம பேசுற, பொம்பளை மாதிரியா பேசுற? டே, நான் பொம்பளையா இல்லையாங்க இருக்கட்டும்டா. மரியாதை தெரியாத பயலே. முதல்ல ஆம்பளையா லட்சணமா ஒரு புள்ளைய பெத்து காட்டுவியா? அதை விட்டுட்டு பித்தவாந்திக்கு போய் சும்மா எகிரிட்டு இருக்கிற. ஏ கலா, அசிங்கம் பிடிச்ச மாதிரி என்ன பேச்சு இது? ஒரு குழந்தைகிட்ட எப்படியா பேசுவாங்க? ஆமா, பெரிய கொழுந்து. முதல்ல புருஷன் லட்சணமா ஒரு குழந்தைய பெத்து காட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கோவத்தை காட்டுறான். நீதான் ஒரு பொம்பளை. நான் பொம்பளை தான்டா. நீ ஆம்பளையா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. தலை எழுத்து. ஆர்த்தி, தொடாத. இது வரைக்கும் நீயும் நானும் ஒருத்தர் தொட்டுக்கிட்டது கூட கிடையாது. அப்புறம் எப்படி குழந்தை வரும்? உங்க அம்மா தான் விஷயம் தெரியாம என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்கன்னா அதை நீ தடுத்திருக்க வேண்டாமா? என்ன ஆர்த்தி பேசுற? நான் என்ன ஆர்த்தி சொல்றது? நீயாவது ஏதாவது பேசி சமாளிச்சிருக்கலாம்ல. என்னை எங்க பேச விட்டாங்க? இதுக்கு மேல நான் என்ன பேச முடியும்? நீதானே ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கணும். இப்ப பாரு, உங்க அண்ணிய இத வச்சு எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு. மன்னிச்சிரு ஆர்த்தி. மன்னிக்கிறதா? இது பாரு, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியே இல்லைங்கிறது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இதை வச்சு இனிமே எனக்கு இந்த வீட்டுல எந்த தர்ம சங்கடமும் வரக்கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு. இனிமே நான் அவமானப்பட்டா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. இந்த விஷயத்தை நான் சரியான விதத்தில் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா அபி, நீங்க இப்ப சொல்ல போறது நல்ல விஷயம் தானே? ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு. இல்ல, நல்ல விஷயத்தை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை எந்த பீடிங் இல்லாம நீங்க ஸ்ட்ரைட்டாவே சொல்லலாம். நீங்க அதை எப்படி பிரசன்ட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். சரி தொல்காப்பியன், நேரடியாவே சொல்றேன். ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. மாப்பிள்ளை நீங்க தானே சொன்னா இன்னும் அதிகமா சந்தோஷப்படுவீங்களா?
என்ன சொல்றீங்க? நானா? ஏன் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா ஷாக் ஆகுறீங்க? அப்படி இல்லைங்க. தொல்காப்பியன், இது முழுக்க முழுக்க என் மனசுல உருவான ஒரு எண்ணம். ரொம்ப சமீபத்துல தான் இந்த மாதிரி ஒரு யோசனை என் மனசுல ஏற்பட்டுச்சு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. முதல்ல நீங்களும் ஆனந்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. 2 பேரும் அவங்கவுங்க லைஃப்ல ஒரு நிலை இல்லாம அலப்பாஞ்சிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கும் ஒரு விதத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆனந்தி அவளோட கல்யாணத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்லாம இருக்கா. குறிப்பா சொல்ல போனா அவளோட எதிர்காலத்தை பத்தி அவளுக்கு எந்த தீர்மானமும் இல்லை. அதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இது ஒரு விஷயம். ஆனா அதே சமயம் நான் உங்களை பத்தியும் அக்கறையோடு தான் இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு சம்பந்தமா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கவனமும் கவலையும் உங்ககிட்ட எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க லைஃப்ல நீங்க குறிப்பா அக்கறையும் செலுத்துறது இல்ல. சாந்தி மேலேயும் குழந்தை மேலேயும் என் மேலேயும் உஷா மேலேயும் உங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்க சொந்த வாழ்க்கையை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ உங்களுக்கு இல்ல. நடக்கிறது நடக்கட்டுமேன்னு இருக்கீங்க. அபி, நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். சில விஷயங்களை சிந்திக்கிறதால பெருசா மாறுதல் எதுவும் நடக்க போறதா எனக்கு தோணல. அதனால நான் அப்படி இருக்கேன். அஃப்கோர்ஸ் இது எனக்கு பழக்கமா போச்சு. அதுக்காக நான் தன்னலங்கிறதாத மகாத்மான்னு என்னை கிளைம் பண்ணிக்க விரும்பல. அப்படி பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கலாம். ஆனா ஒரு ஃப்ரெண்டா உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கலாம் இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு கீதாவோட சம்பந்தம் அமைஞ்சு அது ரொம்ப ஈஸியா தட்டி போயிடுச்சு. ஏன்னா அவங்களால உங்களை சரியா புரிஞ்சிக்க முடியல. அதை பத்தி நான் யோசிச்சப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு துல்ஸ். உங்களை பத்தி முழுமையா தெரிஞ்ச ஒருத்தையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்திருக்காது இல்லையா? அதோட ஆனந்தியும் வாழ்க்கையில ஒரு பற்று இல்லாம இருக்கா. நீங்களும் பெருசா எந்த ஐடியாவும் இல்லாம இருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஏன் ஜோடி ஆகக்கூடாது? உங்களை ஆனந்தி ஒரு நாளும் தப்பா நினைக்க மாட்டா. சாந்திக்கும் உங்களுக்குமான உறவை பத்தி அவளுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஸோ அவளும் நீங்களும் ஒரு நல்ல பேரா இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. என்ன தொல்காப்பியன், பேசாம இருக்கீங்க? இல்லை, என் மேலே நீங்கள் இவ்வளோ அக்கறை செலுத்துறதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்போ ஆனந்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும். ஆனந்தி கிட்ட இதை சொன்னீங்களா? இதில் அவங்களுக்கு சம்மதமா? ஏன் கேட்குறேன்னா, அவங்க ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க. கார்த்திகோட கல்யாணம் நிச்சயமாயி நிறைய ஆசைகளோடும் கனவுகளோடவும் கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து நின்று போய் நிறைய வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்தை அவங்களுக்கு பண்ணி வச்சு அதனால் அவங்களுக்கு ஏமாற்றமாகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் கேட்குறேன், ஆனந்திக்கு இதில் சம்மதமா? நான் உங்களுக்கு சம்மதமான்னு கேட்டேன். இல்லைங்க, ஆனந்திக்கு இது தெரியுமான்னு தெரிஞ்சாதான். நான் உங்களுக்கு சம்மதமானு தான் கேட்டேன். இதை பாருங்க, எனக்கு கல்யாண வாழ்க்கையை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னு தான் லாஸ்ட் டைம் நான் அந்த பொண்ணு கீதாவை பொண்ணு பார்க்க போனேன். அது ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சு. இப்போது ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, எனக்கு ஓகே தான். இல்லை, இதில் உங்களுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்கும்ல, அதனால தான் கேட்குறேன். அதெல்லாம் ஒரு காலங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே தாங்க. இல்லைங்க, இது உங்களோட வாழ்க்கை. அது நீங்களா பார்த்து கொடுத்தது தானே. புரியலையா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நான் குத்துப்பட்டு கிடந்தப்போ நீங்கள் ரத்தம் கொடுத்து காப்பாற்றினீங்க. அதனால உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், அதையும் தாண்டி எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்படி சொல்லும்போது எனக்கு ஓகே தாங்க. இல்லை, எனக்கு பரிபூர்ண சம்மதம். நிஜமாவா? 100% முழுமையான சம்மதம். தேங்க்யூ. என்ன உஷா,
உன்கிட்ட தான் நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல, இப்போ எதுக்கு புது ட்ரெஸ்? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஜீன்ஸ் டாப்ஸா இருக்கு. அதான் ஒரு சாரி வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். எங்கப்பா மழை பொத்திக்கிட்டு வரப்போகுது, நீ சேலை கட்ட போறியா? அபி, நீ வேற கிண்டல் பண்ணாத. ஏற்கனவே நம்ம பசங்க பண்ற கிண்டல் தாங்க முடியல. எந்த பசங்க? எல்லாம் நம்ம நாட்டு இளைஞர்கள் தான். நீ திருந்தவே மாட்ட, வா. அபி, எனக்கு என்ன கலர் நல்லா இருக்கும்? பிங்க் கலர்ல ஏதாவது பாக்குறியா? சரி, அதை எடுங்க. பிளெயின் ரோஸ் இருந்தா நல்லா இருக்கும். வேற ஏதாவது காம்பினேஷன்? ஆதித்யோட அப்பா வந்திருக்காரு. எங்க? கண்டுக்காத. எங்க இருக்காரு? கண்டுக்காதங்கிறல்ல. ஹலோ, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன இந்த பக்கம்? அது ஜவுளி கடையில வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடக்குதா, மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக வந்தோம் சார். ஏய் உஷா, என்ன நீ? ஆஃபீஸ்ல பார்த்துருப்பீங்களே சார், உஷா. ஹலோ உஷா. ஹாய் ஈஸ்வர். அப்புறம் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதான் உங்க பையன் எங்களை ஆபீஸ் விட்டு துரத்திட்டார்ல, ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் உஷா, நீ பேசாம இருக்க மாட்டியா? உஷா சொல்றது கரெக்ட் தானேமா? அன்னைக்கு ஆபீஸ்ல ஆதித்யாவை வாங்குன்னு வாங்கிட்டு வெளியே போனியே, அப்ப நான் அங்கதான் இருந்தேம்மா. அவ்வளவு பேர் மத்தியில ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை தானே ஆதித்யா கேவலமா பேசினப்போ தைரியமாவும் புத்திசாலித்தனமாவும் பேசின பாத்தியா, எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுமா. என் பையன் கூட ஒரு பொண்ணு சண்டை போடுறான்னு உன் மேல எனக்கு கோபம் வரல. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பொறுக்கலையான்னு வருத்தமா இருந்துச்சு. நீ நல்லா இருமா. சார், நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல நீங்க உங்க பையனை தட்டி கேட்கலையே, ஏன் சார்? அம்மா, ஆதித்யா எப்பவுமே அவன் எடுக்கிற முடிவுல யாரும் தலையிடக்கூடாது, யோசனை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அது அவன் அப்பாவா இருந்தாலும் சரி, தாத்தாவா இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல இருந்தே அப்படி வளர்ந்துட்டாமா. ஐ எம் சாரிமா, உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன். சரி, இப்ப எங்க ஒர்க் பண்றீங்க? எந்த ஆஃபீஸ்லயும் ஒர்க் பண்ணல சார். நாங்களே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சு சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, வெரி குட், வெரி குட். ஆமா, உன் கால் அடிபட்டது இப்ப தேவையில்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா, நீ அடிபட்டதே என் கார்ல தாமா. அப்போ அடிச்சதே நீங்க தானே சொல்லுங்க. ஆமா, அன்னைக்கு நீ அடிபட்டதுமே மயங்கி விழுந்துட்டேன். நான் தான் உன் ஹாஸ்பிட்டல் கூட சேர்த்தேன். அங்க உன் தங்கச்சி என்ன வாங்குன்னு வாங்கிட்டாமா. அதுக்கப்புறம் உன்னை இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. இப்போ எப்படிமா இருக்க? உங்க பையன் ஆபீஸ் விட்டு தான் காலி பண்ணாரு, நீங்க உலகத்தை விட்டு காலி பண்ண பாத்திருக்கீங்க. உஷா ப்ளீஸ். ஐ எம் வெரி சாரிமா. பரவாயில்ல சார், எதிர்பாராம நடந்ததுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ட்ரெஸ் எடுக்க வந்தீங்களா? ஆமாம்மா, ஒரு பட்டுப்புடவை எடுக்கலான்னு வந்தேன். உங்க பொண்ணுக்கா சார்? இல்லம்மா, என் பொண்ணுங்கள்லாம் காலேஜ் படிக்கிற மாடர்ன் டைப்பு, உன்ன மாதிரின்னு வச்சுக்கேன். எல்லாருமே ஆதித்யாவுக்கு சின்னவங்க. இது என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு உயிரோடு இல்லை. நான் தான் அவன் ஸ்தானத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். என் வளர்ப்பு பொண்ணுன்னு வச்சுக்கேன். அம்மா அபி, அந்த பொண்ணுக்கு உன் கையாலேயே ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடு. ஏன்னா அதுதான் அவளுக்கு நிச்சயார்த்த புடவை. நானா? சரி, பாருங்க. ஓகே.
அந்த கிரீன் கலர் எடுங்க. இந்த ஆரஞ்சு கலர் இருக்கே அதை எடுங்க. ஆ, அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க சார்? உன் கலர் இருக்க மாட்டா, நிறம் கொஞ்சம் கம்மி தான். ஓ சரி, அப்போ அந்த வயலட் கலர் எடுங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ம், பார்க்கலாம். எப்படி இருக்கு? சூட் ஆகுமா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. எவ்வளோ? 15,000 ரூபா மேடம். என்ன விலை? 15,000. 15,000 விலை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது பரவாயில்லம்மா, அவ என் பொண்ணு மாதிரி. ஓ ஓ சரி, அப்போ இதை பேக் பண்ண சொல்லாமா? பேக் பண்ண சொல்லுங்க. பேக் ஓகே தானே இது? ஓ எஸ். பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். சார், உங்க வளர்ப்பு பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உன் கையால நிச்சயார்த்த படம் செலக்ட் பண்ணி கொடுக்கற பாரு, அவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அபி கையால புடவை எடுத்து கொடுத்தா என்ன சும்மாவா? ரொம்ப ராசியான கை சார். சரி, நீங்க 2 பேரும் புடவை எடுத்துக்கலாம். ஏன் எங்களையும் உங்க வளர்ப்பு பொண்ணுங்களா ஆக்கிக்கணும்னு ஆசையா? ஓ எஸ். என்ன தப்பு? அதெல்லாம் வேண்டாம் சார், சும்மா ருஷா. சரி, இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நேரா போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம். சாப்பிடுற விஷயத்துல நீ தலையிடாத. போலாம் சார். வேண்டாம் சார். அபி யூ நோ நோ, நான் கூப்பிட்டா வந்துடணும். ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறோம். ஓகே ஓகே. ஓகே. தட்ஸ் குட். பாருங்க. சாரி எடுக்கல? எடுக்கிறேன். ஹோட்டலுக்கு போனோம்னு சொன்னானே எல்லாமே மறந்து போச்சு. அந்த ஒயிட் எடுங்க. பிரிச்சு காட்டுங்க. அபி ஒயிட் எனக்கு நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். வாவ், சோ பிரிட்டி. அந்த ப்ளூ, டார்க் ப்ளூ எடுங்க. அபி லைட் கலர் எடுக்கவா டார்க் கலர் எடுக்கவா சொல்லு. ஒயிட்